அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் நிறைய கோவில்கள் பற்றியோ நிறைய கடவுள் பற்றியோ அதிசயமான நிகழ்வுகள் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நாம் முக்கியமாக நம்மக்கிட்ட இருந்த பொருள் இழந்துட்டோம், நம்மக்கிட்ட இருந்து இழந்த பொருளை கூட திருப்பி தரக்கூடிய ஒரு அம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அநீதியால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன், எனக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுடைய குறையை கூட தீர்க்கக்கூடிய இந்த அம்மனுடைய கோவில் பற்றியும் புராண வழியாக இந்த அம்மன் பற்றியும் கோவில் பற்றியும் என்னெல்லாம் சொல்கிறாங்க இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க, இந்த அம்மனை வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கோவில் ரொம்ப அரியதுங்க, எங்கே இருக்குது, புராணங்களோடு என்ன சொல்லப்படுது, இன்றைக்கும் இந்த கோவில் பற்றி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு தொழில் தொடங்க முடியல, தொழிலில் நஷ்டம், முதலீடு செய்கிறத பணம் நஷ்டமாயிருச்சுன்னு ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்கலை, வறுமை நடக்குது, செல்வ செழிப்பாக இருக்க முடியல அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு. தமிழ்நாட்டில் எத்தனையோ சக்தி வாய்ந்த வழிபாட்டுக்கு உரிய தலங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமான சிறப்புமிக்க கோவில் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண கதைகளின்படி ஈசன் கிட்ட சாகா வரம் பெற்றாராம் ஒரு அசுரன். பூமியில் இதனால் மக்களை துன்புறுத்திட்டு வந்தாங்களாம். அவரை அழித்து தங்களை காக்கும்படி மக்கள் ஈசன் கிட்ட வேண்டுறாங்க. அம்பிகையின் மூலமாக அசுரனை கொல்ல இறைவன் திட்டமிடுறாரு. அதே சமயம் கைலாயத்தில் தன்னுடைய திருக்கரங்களால் பரமேஸ்வரனுடைய கண்களை விளையாட்டாக மறைக்கிறாரு பார்வதி. உடனே உலகெல்லாம் இருண்டு போகுது. அதாவது ஈசனுடைய கண்ணை பார்வதி தேவி விளையாட்டாக மூடிடுறாங்க. இதனால் இந்த உலகமே இருண்டு போகுது. கோபம் அடைந்த சுவாமி தன்னை பிரிந்து தேவியை காளி ரூபமாக பூமியில் பிறக்குமாறு உத்தரவிடுறாரு. தவற உணர்ந்த இந்த பரமேஸ்வரி இதிலிருந்து எப்போது விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சுவாமியும் கோபம் தணிந்து அசுரன் புல்லனை வனத்துக்குள்ளே வரக்கூடிய சமயம் உன்கிட்ட யுத்தம் செய்வான், நீ அவனை வீழ்த்திட்டு வா, உனக்கு விமோச்சனம் கிடைக்கும், நீயும் என்னை அடைவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தருணமும் வருது. அப்போது அன்னையை வெல்ல பல மாய வித்தைகள் செய்து அந்த அரக்கன் பெரும் யுத்தமிடுறான், பெரும் சண்டை போடுறான். ஒரு கட்டத்தில் புல்லைவனத்தில் அசுரன் அம்பாளுக்கு பயந்து புல்லாக மாறி உழைத்துக்கிட்டானான். அதே சமயம் அதை கண்ட பரமேஸ்வரி மானாக மாறி புல்லை தின்று அசுரனை தன்னுள் அடக்கி மக்களை காத்து அருளினாங்களாம். அதாவது புல்லா மாறி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு புல்லா மாறுறான் அந்த அசுரன். அந்த பரமேஸ்வரி தாய் மானாக மாறி அந்த புல்லை தின்று அந்த அசுரனை வதம் செய்கிறாங்க. பிறகு ஆக்ரோஷம் நீங்கி இறைவனை அடைந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. சரி, இதன் மூலமாக நமக்கு சொல்ல வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குங்க. சிவகங்கை மாவட்டத்தில் பாகநெறியில் இருக்கக்கூடிய புல்வநாயகி அம்மன் கோவில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் புராணத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய கோவில். அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் பாகநெறியில் இருக்கக்கூடிய புல்வநாயகி அம்மன் கோவில். நீங்கள் சாதாரணமாக கூகுளில் போட்டாலே வரும், சிவகங்கை மாவட்டம் புல்வநாயகி அம்மன் கோவில் அப்படின்னு போட்டாலே வரும். சரி, இதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் புல்வாய் அப்படின்னு சொன்னால் மான் அப்படின்னு பொருள்படுது. புல்லாக மாறிய அசுரனை மானாக மாறி உண்டு அதனை அடக்கியதால் இந்த கோவில் கொண்ட அம்மனுக்கு புல்வநாயகி அப்படின்னே பெயர் வந்துச்சான். புல்வநாயகி என திருநாமம் உண்டானது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பூமியில் புதையுண்டு இருந்த அன்னையினுடைய சிலையை மக்கள் வெளிக்கொணர்ந்து கோவில் பிரதிஷ்டை செய்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக கூட நம்ம சொல்லலாம். அசுரனை அம்பாள் போரில் வீழ்த்தியதை அறிந்து அசுரனுடைய மனைவியான வேதாளம் கண்ணீரோடு அம்பாளை சரணடைந்தாங்களாம். தன்னுடைய கணவனை உயிர்ப்பிக்குமாறு முறையிடுறாங்க அந்த அசுரனுடைய மனைவி.
இரக்கம் கொண்ட அம்மன் அவளுடைய சுமங்கலி பாக்கியம் நிலைக்குமாறு அசுரனை தன்னுடைய காலடியிலேயே இருக்குமாறு வாக்கு சொல்கிறாங்க. அதே போல் தனக்கு செய்யப்படக்கூடிய அனைத்து பூஜை வழிபாடுகளும் வேதாளத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னும் தன்னை நாடி வரக்கூடிய அடியார்களுடைய குறை தீர்க்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்குமாறு அருள்பாலிக்கிறாங்க. தன் கணவனை காத்து அருளியது போலவே பக்தர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அருளுமாறு வேதாளம் கொடிமரத்தின் முன்பு புல்வநாயகி அம்மனை நோக்கியவாறு தன்னுடைய பக்தர்களுக்காக இரு கைகளையும் ஏந்தி நின்றபடி பரோபகாரியாக விளங்குறாங்க அப்படின்னு இந்த கோவிலுடைய வரலாறு சொல்லுது. இந்த கோவிலில் தலவிருட்சமாக நெய்க்கொட்டா மரம் இருக்கிறத பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய வஜ்ர தீர்த்தம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் அநீதியால் பாதிக்கப்பட்டவங்க, ஏமாற்றப்பட்டவங்க, பணம் பொருள் இழந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டவங்க வஜ்ர தீர்த்தத்தில் நீராடிட்டு அம்பிகை முன் இருக்கக்கூடிய கொடிமரத்தை கட்டி கொண்டு தங்களுடைய குறைகளை சொல்லி வணங்குறாங்க. அதனால் அவர்களுக்கு நற்பலனும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புல்வநாயகி அம்மன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் ரொம்ப சிறப்பாக கொடியேற்றத்தோட திருவிழாக்கள் தொடங்குறத பார்க்க முடியும். முக்கியமாக 11 நாட்கள் இந்த திருவிழாக்கள் நடக்கும். உற்சவர் அம்மன் தினமும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான 9ஆம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநாளில் தேரோட்ட வைபவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். தேரோட்டம் நடக்கக்கூடியதை பார்க்க முடியும். அம்பிகையை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் இங்கு வந்து நடக்கக்கூடிய விழாவின் போது மஞ்சு விரட்டு நடத்தி நேர்த்திக்கடன் செலுத்துறதையும் பார்க்க முடியும். இது ஒரு வித்தியாசமான வழக்கமாக இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. அதாவது நேர்த்திக்கடனாக நம்ம எவ்வளவோ விஷயம் பார்த்துருப்போம். இங்கே வந்து மஞ்சு விரட்டு நடத்துறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த கோவில் தரிசனம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7:30 மணி வரையும் கோவில் திறந்திருக்கும். சிவகங்கையில் இருந்து 24 கிலோமீட்டர் மதகுப்பட்டி சென்று அங்கிருந்து பாகனேரியில் 6 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய புல்வநாயகி அம்மன் கோவிலை நம்மளால் அடைய முடியும். இந்த அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறத உங்களாலேயே உணர முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் இன்றைக்கும் இங்கு சிறப்பாக செயல்பட்டுட்டு வருது. நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் பற்றி இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகையின் அனைத்து தலங்களுமே அவளுடைய பெருமைகளை உரைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சக்தி பீடங்களாகவே அமைந்திருக்காங்க அப்படின்னு. அதனால தான் தாயே உன்னுடைய பெருமைகளை கூற வார்த்தை போதவில்லை அப்படின்னு சொல்லுவார் வியாசர். 18 புராணங்களை இயற்றிய பிறகும் அவருடைய மனதில் பூரண திருப்தி இல்லை. அப்போது நாரதரிடம் உபதேசம் பெற்று தேவியனுடைய புராணம் எழுத ஆரம்பித்திருக்காங்க. பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாகியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அம்பிகையினுடைய அவதார பெருமையும் அவருடைய 1000 நாமங்களையும் எழுதிய பிறகு மன திருப்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்மிகு புல்வநாயகி இருக்கரம் நீட்டி அணைத்து கொள்கிறாங்க. பசுமையான புல்வெளி நமக்கு மகிழ்ச்சியை தரது போலவே அவளும் நமக்கு ஆனந்தத்தை தருகிறாள். கோவிலுக்கு வெளியே கைத்தவக்கால் கணபதி சன்னதி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் பிரகாரத்தில் பைரவர், முனீஸ்வரர், சனீஸ்வரர் சன்னதிகளும் பார்க்க முடியும். தாயே உன்னுடைய பாதங்கள் தேவலோகத்து கற்பக மரம் போன்றவை அப்படின்னு சொல்லலாங்க. வளரக்கூடிய இளங்குருத்து போல சோபையோடு உன்னுடைய பாதங்கள் விளங்குது. பாதச்சங்கிலில் கண்ணீர் என்ற நாதம் தேனீக்களின் ரீங்காரம் போலிருக்கிறது அப்படின்னு போற்றுகிறார் ஸ்ரீ பாலாஸ்துதி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டத்தில் பாகனேரி புல்வநாயகி அம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கு. ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் சரணாகதி அடைந்ததால் அவள் நமக்கு தேவையான அனைத்தையும் அருள்வார். அவரை நம்ம சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா தேவையான அனைத்தையும் நமக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்களும் ஒரு முறை இப்படி இந்த புல்வநாயகி அம்மனை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம புல்வநாயகி அம்மன் கோவில் பற்றியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.